ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்ச்செல்வி வழக்கம் போல் ஹோட்டலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்விக்கு லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரியும் மயக்கம் வர மாதிரி இருக்குது. அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பின உடனே நம்ம தனம் இருந்துட்டு, அக்கா என்ன சாப்பிட்டேன்க்கா, சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லடி, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வி ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க. ஹோட்டலுக்கு போன உடனே ஒரு மாதிரி பண்ணது உடம்பு. அதாவது ஹோட்டலுக்கு போயிட்ட உடனே வேலை செஞ்சு தானே ஆகணும். அதனால் அதாவது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால வேலை செய்யவே முடியல. ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஓனர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க ஐயா, என்னால் வேலை செய்ய முடியல, ஏதோ தலை சுற்றுற மாதிரி இருக்குது, இது வாந்தி வர மாதிரி இருக்குது, வயிறு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கு ஐயா, நான் கொஞ்ச நேரம் உக்காந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா பேசுகிற நீ, போயிட்டு உக்காரமா, நீ வேலை எதுவும் செய்ய தேவையில்ல, உங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஐயா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் எனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர்கிட்ட சொல்லவும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தமிழ்ச்செல்வி உட்காடுறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு சரியாக மாட்டேது. ஒரு மாதிரி போக போக டைம் போக 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 கொஞ்சம் சிக்காயிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஓனர் இருந்துட்டு, இதுக்கு மேலே பொறுத்து ஆகாது, அவங்களுக்கு அதாவது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் கால் பண்ணி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது ஒரு நம்பர் வந்து நம்ம அந்த ஹோட்டல்கார் வச்சிருக்காரு இல்லையா, அதனால அந்த சேதுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே ஐயா, தமிழ்ச்செல்வி வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த ஹோட்டல்லேருந்து பண்ணுறான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த ஹோட்டலோட ஓனர் இருந்துட்டு போய் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதாவது தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி இருக்கிற நிலைமையை சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள், அதாவது தமிழ்ச்செல்வியை எந்த வேலையும் செய்ய விடாதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. கிளம்புன உடனே நம்ம அதாவது அப்பத்தான் இருந்துட்டு, சேது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு போய், அப்பத்தான் என்ன அப்பத்தா சொல்லுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கடா போகிற இவ்வளோ அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை பார்த்தா, தமிழ்ச்செல்விக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஹோட்டல்லேருந்து கால் பண்ணி சொன்னாங்க, அதனால தான் போய் அவளை என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, ஃபஸ்ட்டு கிளம்பு, நான் அப்புறமா உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும் கிளம்பிடுறாரு. அங்கே போன உடனே தமிழ்ச்செல்வி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. தமிழ் என்னாச்சு, தமிழ் எதுக்காக உடம்பு முடியலன்னா எதுக்கு வேலைக்கு வர சொல்லு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கு தலை சுற்றுது, லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குங்க, என்னால் முடியலைங்க, ரொம்ப வயிறு வலிக்குதுங்க அப்படின்றாங்க. அப்படியே தமிழ், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்காங்க அப்படின்னு அப்படியே சொல்ல வராங்க. அப்படியே மயக்கம் போட்டுடுறாங்க. இதை பார்த்து நம்ம சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. தமிழ் என்னாச்சு, தமிழ் எந்திரி, தமிழ் ஐயோ தமிழ் எந்திரி, அண்ணா கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணங்கிட்ட கேட்கவும், அதுக்கப்புறம் அவங்க தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணி தெளித்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்ச்செல்வி எழவே மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது ரொம்பவே பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போன உடனே ஃபஸ்ட்டு போயிட்டு அட்மிஷன் போடுறாங்க. போட்ட உடனே நம்ம டாக்டர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, இப்போ என்னென்னு பாருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு அப்பத்தாக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அப்பத்தா இருந்துட்டு, சேது என்னையா சொல்ற நீ, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டையும் மோகனாக்கிட்டையும் விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆத்தா என்ன ஆத்தா சொல்ற நீ, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்பவே போய் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. ஆமாய்யா ராஜாங்கம், நானே உன்னை கூப்பிடலான்னு நினச்சேன், ஆனால் நீயே வருவேன்னு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ராஜாங்கம், வா ராஜாங்கம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கருப்பு இருந்துட்டு, ஐயா என்னாச்சு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கருப்பு வண்டி போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், தமிழுக்கு ரொம்பவே உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் வயிறு வலிக்குன்னு வேற சொல்லியிருக்கா. வயிறு வலிக்குதுன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனையாக தான் இருக்கும், நம்ம உடனே போய் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு அதாவது வசந்திக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு வசந்திக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே வசந்தி இருந்துட்டு யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சேது அதாவது மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுறதை பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஐயோ மாப்பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க உங்களோட பொண்ணு ரொம்ப வயிறு வலியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், சீக்கிரமா வாங்க அப்படின்றாங்க. ஐயோ மாப்பிள்ளை தமிழுக்கு என்னாச்சு மாப்பிள்ளை, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க பதறாதீங்க, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, அது என்னன்னு ஒன்றும் எதுவுமே சொல்லலை, இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிட்ட சொல்லவும்,
சரிங்க மாப்பிள்ள, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழோட அப்பா கிட்ட போயிட்டு, வசந்தி இங்க பாருங்க, தமிழுக்கு ரொம்பவே வயிறு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். இப்போதான் மாப்பிள்ள ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வாங்க என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு அதாவது ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தனத்துக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியல. குடும்பத்தோட எங்கேயோ போறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலரும் அப்பதான் வராங்க. வந்த உடனே மலர் இருந்துட்டு அப்பத்தா கிட்ட, அப்பத்தா என்னாச்சு அப்பத்தா, எல்லாருமே ஒண்ணா போக போறீங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் உனக்கு எந்த விஷயமும் தெரியாதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன விஷயம் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லடி தமிழ்ச்செல்வி வயிறு வலியில ரொம்பவே துடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்களாண்டி, அவளை பார்க்க தாண்டி எல்லாருமே போறோம், வரையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி ஒரே நிமிஷம் பாட்டி, இந்த பேக்கை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பேக்கை வச்சுட்டு தனம் இருந்துட்டு, அக்கா என்னக்கா எல்லாருமே ஒன்றா போகிறாங்க, எங்கக்கா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் தனம் உனக்கு எந்த விஷயமும் தெரியாதா, தமிழ்ச்செல்விக்கு வயிறு வலியெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், உனக்கு தெரியாத தனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அக்கா எனக்கு தெரியவே தெரியாதுக்கா, அக்கா வழக்கம் போல் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்புனாங்க, அப்போவே சாப்பிட்டே இல்லையான்னு கேட்டேன், ஆனால் அவங்க எந்த பதிலுமே சொல்லாமல் கிளம்பிட்டாங்கக்கா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, வாங்கக்கா நானும் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலரும் சரி தனமும் சரி ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி சாவித்திரி இவங்க எல்லாருமே இவங்க எங்கே போகிறாங்க, எல்லாம் குடும்பத்தோடு போகிறாங்களே, எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டே குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க அதாவது சாவித்திரி வந்துட்டு எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே இன்னொரு வண்டியில் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. போன உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது ராஜாங்கம், நம்ம மோகனா, அதுக்கப்புறம் அப்பத்தா, மலர், தனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு, அப்பதான் இங்க பாருங்க அப்பதான் அது தமிழுக்கு என்ன ஏதுன்னே தெரியல, ரொம்ப நேரமா டாக்டர் உள்ளவே இருக்காங்க, என்ன ஏதுன்னு சொல்லவே மாட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாறையா சேதோ, தமிழுக்கு எதுவும் ஆகாத, நீ பயப்படாத, கொஞ்சம் பயப்படாம இருயா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா நம்ம அப்பதாக்கே உள்ளுக்குள்ள ரொம்பவே பயமா தான் இருக்கு. ஐயோ இன்னும் 6 மாசம் தானே ஆகுது, என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மலர் இருந்துட்டு சேது மாமா என்னாச்சு, அவ நல்லா தானே இங்கேருந்து இது காலேஜுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருமலர் எனக்கும் தெரியல, அவள் ஹோட்டலுக்கு போயிருக்கா, ஹோட்டலில் வேலை பார்க்கணும், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இப்படியெல்லாம் ஆயிடுச்சான், அதனால அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஐயா தான் எனக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னாங்க, ரொம்ப உடம்பு முடியல, வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு என்னை கேட்டாங்க, அதனால தான் நான் போய் அதாவது சிம்பிளாக ஏதாச்சும் இருக்கும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு தான் போனேன். அங்கே போய் பார்த்தது தான் அவள் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு நானே ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல, அதனாலதான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா உள்ள போனவங்க இன்னும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்து இருந்துட்டு மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வசந்தியும் அதாவது வசந்தியோட வீட்டுக்காரும் வராங்க. வந்த உடனே ரெண்டு பேருமே மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ளை, தமிழுக்கு ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரு வசந்தி, இன்னும் டாக்டர் வெளியே வந்து எந்த விஷயத்தையும் சொல்லலை, அவங்க வந்ததும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ கடவுளே, என்னோட பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே, இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்க ஆரம்பிச்சான், அப்பன்னு இப்போ இருக்கும்போது இப்பன்னு பார்த்து இப்படி ஒரு சோதனையை கொடுக்குற கடவுளே, என்னோட பொண்ணுக்கும் சரி என்னோட வயிற்றுல வளர்ற குழந்தைங்களுக்கும் சரி எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே குடும்பத்தோட டாக்டர் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டரும் வெளியே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு, டாக்டர் தமிழுக்கு என்ன ஆச்சுங்க டாக்டர், இப்போ எப்படி இருக்கா, அவளுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்றாங்க. இங்கே பாருங்க தமிழுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கு அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம சேது அதாவது ராஜாங்கம், மோகனா, அப்பத்தா, வசந்தி எல்லாருமே பயங்கர ஷாக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது, இந்த மாதிரி யாருக்குமே இருந்ததே கிடையாது, ஆனால் இப்படி ஒன்று உலகத்திலேயே மெராக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போது குழந்தை பிறக்கிறது நல்லது கெட்டதாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க அவங்க ரெண்டு, அதாவது அம்மாவும் சரி குழந்தைங்களும் சரி ரெண்டு பேருமே ஆரோக்கியமா தான் இருக்காங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சேதுல இருந்து ராஜாங்கத்துல இருந்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பதான் இருந்துட்டு சேதுக்கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்றாங்க. இங்க பாரிய சேதோ ராஜாங்கம், உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுயா அப்படின்றாங்க. என்ன அப்பதான் சொல்லுங்க, தமிழுக்கு வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் இல்லையா, அவ வயிற்றுல 2 குழந்தை இருக்குது அப்படின்றாங்க. இதை கேட்ட
ராஜாங்கமும் சரி சேதும் சரி என்ன என்ன அம்மா என்ன அப்பதான் சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, இந்த விஷயம் தமிழுக்கே தெரியாது. தமிழுக்கு இந்த விஷயம் அதாவது டாக்டர் கிட்ட இருந்து அவகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க தான் அவகிட்ட சொல்லியிருந்தோம். இந்த விஷயம் எனக்கும் வசந்திக்கு மட்டும் தான் தெரியும். வசந்திய கூட கேட்டுப்பாரு அப்படின்றாங்க. ஆமாங்க மாப்பிள்ள, இந்த விஷயத்த அதாவது அம்மா ஐயா அதாவது அம்மா தான் இந்த விஷயத்த தமிழுக்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் தமிழுக்கும் இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டே நம்ம அப்பத்தா அதாவது சேது இருந்துட்டு என்ன அம்மாச்சி சொல்ற, என்ன அப்பத்தா சொல்ற நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. இந்த விஷயம் அவளுக்கே தெரியாத போது அவ எவ்வளோ இந்த விஷயம் தெரிஞ்சா அவ எவ்வளோ சந்தோஷப்படுவா அப்படின்றாங்க. அது நம்ம நம்ம ராஜாங்க இருந்துட்டு 1க்கு 2 புள்ள நம்ம வீட்டுக்கு வரப்போதே அப்படின்னு நினைச்சு பயங்கர சந்தோஷத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம மோகனா இருந்துட்டு அத்தை நீங்க என்கிட்ட கூட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லையே. நீங்க தமிழுக்கு ஸ்கேனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 வாழைப்பழத்தை வச்சு எதையோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது இதை வச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமா மோகனா நான் இதை வச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன குழந்தை பிறக்கிற சத்தம் கேட்குது. இதை கேட்டே நம்ம ராஜாங்கம் பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ஒரு மாதிரி ஒரு எப்படி ஒரு மாதிரி கீழே உக்காந்துடுறாரு. ஒரு குழந்தை சத்தம் கேட்டது உடனே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ற மாதிரியே ஒரு மாதிரி உக்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு ஐயா சேதோ என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாங்க. இல்லை அப்பதான் குழந்தையோட சத்தம் கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது அம்மாச்சி அப்பதான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாரியா சேதோ உன்னோட குழந்தைங்க 2 பேரும் ரொம்பவே ஆரோக்கியமா பிறக்கணும்னு நினைச்சுக்கோயா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க அம்மாச்சி, இங்க பாருங்க அப்பதான் கண்டிப்பா குழந்தைங்களும் தமிழும் ரொம்பவே நல்லா ஆரோக்கியமா தான் இருப்பாங்க. அந்த கடவுளை நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லவும் அப்பத்தா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஐயோ குழந்தை சத்தம் கேட்குதே, என்ன குழந்தை எது குழந்தைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ டாக்டர் வந்து அந்த குழந்தைய கையில கொடுப்பாங்க, எப்போ அந்த குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, தன்னோட பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே, இப்போ தன்னோட பொண்ணு எந்த வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்தி பயங்கரமான ஒரு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மோகனா இருந்துட்டு வசந்தி கிட்ட போயிட்டு இங்க பாரு வசந்தி, நீங்க அழுகாதீங்க, கண்டிப்பா தமிழுக்கு எதுவுமே ஆகாது. இல்லைங்க சம்மந்தி, இப்போ என்னோட பொண்ணு என்ன வழியில இருக்கோ தெரியல. கடவுளே, என்னோட பொண்ணு கூட இருந்து நான் இந்த வழியெல்லாம் அவ கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேனே, இப்போ அந்த அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லாம போயிடுச்சு. தனம் கூடவே இருந்து அவளை பார்த்துக்கோன்னு தானே நீ அவனை அங்க விட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த நிலைமையில விட்டு வச்சிருக்கேடி, என்னடி பார்த்துக்கிட்ட அவளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா, அவங்க வழக்கம் போல ரெடியாகி ஹோட்டலுக்கு வேலைக்கு தாம்மா போனாங்க. இப்படி ஆகணும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு தனத்துக்கிட்டே இங்க பாரு தனம், குழந்தை பிறந்துருச்சு, எப்போ அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து வெளியே அதை கொடுப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கியூரியாசிட்டியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை எப்படி இருக்கும், அதாவது சேது மாதிரி இருக்குமா, இல்ல தமிழ் மாதிரி இருக்குமா, இல்ல ராஜாங்க மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காரு. அந்த குழந்தை வந்து தன்னோட அதாவது சேதுவோட அம்மா மாதிரி இருக்கணும், தன்னோட அம்மாவே வந்து தனக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் 2 பொட்டப்புள்ள பிறந்திருக்கும். 2 பொட்டப்புள்ள பார்த்தது உடனே நம்ம ராஜாங்க பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன நம்ம டாக்டரும் அதாவது நர்ஸுங்க 2 பேர் வந்து 2 குழந்தைங்கள வெளியே எடுத்துட்டு வராங்க. வெளியே எடுத்துட்டு வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஐயோ தங்கம் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாரு, சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுறாரு. இதை பார்த்து நம்ம அம்மாச்சி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது வசந்தி இருந்துட்டு அந்த ஒரு குழந்தைய வாங்குறாங்க. வாங்கின உடனே நம்ம சேதுக்கு இந்த குழந்தைய தூக்கலாமா வேண்டாமா, தமிழ் செல்வியே நம்ம ரொம்பவே மானக்கேடா பேசிட்டோமே, அவ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பா, அவ கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்காம அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலோட அதாவது பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு அந்த குழந்தைய வாங்கலான்னு போறாரு. அதுக்கப்புறம் நம்ம வசந்தி இருந்துட்டு போயிட்டு அதாவது தமிழோட அப்பா கிட்டே அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம வசந்தி அந்த குழந்தைய கொடுக்காததால நம்ம சேதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு அந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. தனக்கும் வாழ்க்கை நல்லா இருந்திருந்தா இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு அக்கா என்னாச்சுக்கா, என்ன எதுக்காக இப்படி ஒரு மாதிரி அப்செட்
இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை தானோ, எனக்கும் ஒரு வாழ்க்கை நல்லா இருந்து இப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, இருந்திருக்கும்ல அப்படின்றாங்க. அங்கே பாருங்கக்கா, இனிமேல் உங்கள் ஆம்பிஷனை பற்றி மட்டும் யோசிங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தை பெற்றுக்காமலாம் போகிறதில்ல. இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் இழந்துட்டீங்களேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க அக்கா. உங்களுக்கு இதை விட பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் இருந்துட்டு மலருக்கு ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மோகனா இருந்துட்டு ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது தமிழுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற விஷயத்த அவங்க 2 பேருக்கும் சொல்லவும், அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு என்ன மதனி சொல்கிறீங்க நீங்கள், என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஆமாம் சாவித்திரி, ஆமாம் சாவித்திரி, குழந்தை பிறந்துருச்சு, எங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது, 2 ஆண் பிள்ளை 2 பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது சாவித்திரிக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்திரி இருந்துட்டு ஃபோனை வச்சுறாங்க. வச்ச உடனே தாமரை கிட்ட தாமரை இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருடி தமிழ்ச்செல்விக்கு குழந்தை பிறந்துருச்சான், அதுவும் 2 குழந்தை பிறந்திருக்கான், 2 பொட்டை குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது யாரு நம்ம தாமரைக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிடுது. என்னமா சொல்ற, இப்போவே குழந்தை பிறந்துருச்சா, நீ சொல்றதை என்னால் நம்பவே முடியலம்மா, ஏதாச்சும் கனவு உலகத்தில் ஏதாச்சும் இருக்கிறியா, இல்லை பகல் கனவு கண்டுட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, இப்போ தாண்டி உன்னோட அத்தை ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எனக்கே அப்படியே நெஞ்சை வடிச்சிடுற மாதிரி இருக்குடி, எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே தாமரையும் சாவித்திரியும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன மதனி விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன விஷயம் அத்தாச்சி, என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க நீங்கள், இல்லை மதனி, அதாவது யாருக்கு, தமிழுக்கு குழந்தை பிறந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சித்ரா இருந்துட்டு, என்ன தமிழுக்கு குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், குழந்தை பிறந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா, இப்போ தான் மதனி அதாவது பெரிய மதனி கால் பண்ணி சொன்னாங்க, எங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, வாங்க அந்த விஷயம் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியாது, அதுக்குள்ள எப்படி குழந்தை பிறக்கிறது சாத்தியமாகும் அப்படின்றாங்க. எனக்கும் அதுதான் புரியல. அதாவது மோகனா அத்தாச்சி தான் கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா இல்ல நாங்க போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிங்க அத்தாச்சி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம டாக்டர் வந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இங்கே பாருங்க, தமிழ்ச்செல்வியும் சரி குழந்தைங்களும் சரி ரொம்பவே ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழ்ச்செல்வியை வார்டுக்கு மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்ச்செல்வியை ஒவ்வொருத்தராக போயிட்டு பாருங்கள், பார்த்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு வரணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்கள 2 பேரும் கொடுத்து அனுப்பிடுங்க, இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு 2 பேருக்கும் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க, அப்போ தான் நான் தமிழ்ச்செல்வி கிட்ட எப்படி பேசுறது, அவளை ஒரு மானக்கேடா ஒரு விஷயத்த சொல்லி திட்டேன். அந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவகிட்ட நான் எப்படி பேசுவேன், இந்த குழந்தைய என்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டேனே, இதுக்கப்புறமும் என்னோட குழந்தைன்னு நான் எப்படி நினைக்க முடியும். இங்க பாருடா, ஏதோ ஒரு கோவத்துல நீ அப்படிலாம் பேசிட்ட, அதுக்குன்னு நீ பேசினதெல்லாம் உண்மைன்னு ஆயிடுமா சொல்லு, ஏதோ கோவத்துல தானே பேசிட்ட, அதை அவ மனசுல வச்சிருக்க மாட்டாடா, நீ போயிட்டு அவகிட்ட ஃபர்ஸ்ட் பேசு, அவ அந்த குழந்தை பிறந்ததுல ரொம்பவே அதாவது ரொம்ப வலியில் இருப்பா, நீ கொஞ்சம் பேசுனா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல அவளுக்கு, நீ போயிட்டு பேசு சேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம தமிழில் இருந்துட்டு மயக்கத்தில் இருக்காங்க. மயக்கத்தில் இருக்கிறத பார்த்து நம்ம சேது இருந்துட்டு போயிட்டு அது தமிழ் பக்கத்தில் உட்காந்து தமிழோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு தமிழ், நான் உன்னை ஒரு மானக்கேடான வார்த்தையை சொல்லி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை திட்டிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு தமிழ், ப்ளீஸ் தமிழ், அதாவது 7 ஜென்மத்துக்கும் என்னை மன்னிக்க மாட்டேன்னு நீ அப்போவே சொல்லிட்டேன், உன்னோட காலில் விழுந்தா கூட என்கிட்ட இருந்து மன்னிப்பு நீங்கள் வாங்கவே முடியாதுன்னு என்கிட்ட அப்போவே சொன்னேன், எனக்கு அப்போ புரியல தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ், உன் காலில் கூட விழுற தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ், இப்போது நம்ம 2 குழந்தைங்களும் பார்த்தேன், நம்ம 2 குழந்தைங்களுமே என்னோட அம்மா மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது,
ஆனால் அந்த குழந்தைங்கள பார்க்க பார்க்க உன்னை திட்டின ஞாபகம் தான் எனக்கு வருது தமிழ். நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தமிழ். என்ன ப்ளீஸ் தமிழ் மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தமிழ் வந்து கண்ணை முழிச்சிடுறாங்க. கண்ணை முழிச்ச உடனே நம்ம தமிழுக்கு குழந்தை பிறந்த விஷயம் தமிழுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன தமிழ் செல்வி இருந்துட்டு என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு தமிழ் என்ன மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட தமிழ் இருந்துட்டு என்னங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியல. இங்க பாரு தமிழ் என்ன மன்னிச்சிரு தமிழ், உன்னை நான் அந்த வார்த்தை சொல்லி திட்டிருக்கே கூடாது. நீ எத்தனையோ முறை இந்த மாதிரி பேசாதீங்கன்னு என்கிட்ட சொன்னேன். ஆனால் நான் தான் எதுவுமே கேட்காம உன்னை அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிட்டேன். என்னை மன்னிச்சிரு தமிழ். நான் அப்போ ரொம்ப குடிச்சிட்டு இருந்தேன்னா நீ வேற எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டியா? அதனால தான் என்ன பேசுகிறேங்கன்னு தெரியாமல் நான் பேசிட்டேன் தமிழ். என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், சரி விடுங்க, நான் அப்போவே எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். நான் அப்போ சொன்னது உண்மைதான். 7 ஜென்மத்துக்கும் எனக்கு நீங்கள் புருஷனும் இல்லை நான் பொண்டாட்டியும் இல்லைன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் என்னால் அப்படி இருக்கவே முடியல. உங்ககிட்ட ஏதாவது ஒரு வகையில் பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு உங்ககிட்ட பேசணும் செய்யணும்னு ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாரு தமிழ், இனிமேல் உன்னை எந்த வகையிலும் நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். உனக்கு குழந்தை பிறந்துருச்சு, அதுவும் 2 குழந்தை பிறந்திருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், 2 குழந்தையா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாரு தமிழ், உனக்கு 5 மாதம் ஸ்கேன்லேயே உனக்கு 2 குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அப்பத்தாவும் உங்கள் அம்மாவும் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்காக மறைச்சி வச்சுருக்காங்க. அதுவும் நீ வந்து ஒரு டைம் மாசமாக இருக்கிறன்னு சொல்லிட்டு வயிற்றுல துணியை கட்டிட்டு எல்லாரையும் எப்படி ஏமாத்தின, அதனால தான் இந்த விஷயத்தில் அவளுக்கு இந்த விஷயம் அவளுக்கு தெரிய தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதாவது தெரிய தேவையில்ல அப்படின்னு இப்போ தான் என்கிட்ட சொன்னாங்க. இப்போ தான் எனக்கே அந்த விஷயம் தெரியும் தமிழ் அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க, என்னோட குழந்தை எங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 குழந்தையும் வெளியே இருக்குது, நான் போய் 2 குழந்தையும் கூட்டிகிட்டு வர சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே அந்த குழந்தைங்கள 2 பேரையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு 2 குழந்தைங்களும் பார்த்து பயங்கர எமோஷ்னலாக அழுதுடுறாங்க. அழுதுட்ட உடனே இங்கே பாருங்க அம்மாச்சி, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண சொல்லுங்கள், என்கிட்ட இருந்து எதுக்காக இந்த விஷயத்த மறைச்சிங்க? நான் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக நீங்களும் அதே தப்பு பண்ணுவீங்களா அம்மாச்சி? 2 குழந்தை இருக்கிற விஷயத்த என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நீ அதாவது உனக்கு டெலிவரி ஆகும்போது 2 குழந்தையும் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து காட்டும் போது நீ என்ன ரியாக்ஷன் காட்டுறன்னு எங்களுக்கு தெரியணும்ல. அதனால தானே நாங்கள் உனக்கு எந்த விஷயத்தையுமே சொல்லலை. இப்போ எப்படி இருக்க, 2 குழந்தையும் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாச்சி, எனக்கு எப்படி வார்த்தையால் சொல்லவே முடியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரு தமிழ், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாமா நல்லா இருக்கு, இப்போது ஓரளவுக்கு வலி இருக்குது மாமா, ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், இனிமேல் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 குழந்தை வேற, அதை வளர்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படணும். இனிமேல் நீ அவுட் ஹவுஸ்லலாம் இருந்து கஷ்டப்படாத, இந்த டிஸ்சார்ஜ் ஆகணும், டைரெக்டாக பெரிய வீட்டுக்கே வந்துடு சரியா அப்படின்றாங்க. இதை கேட்டு தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன மலர் இருந்துட்டு தமிழோட கையை பிடிச்சிக்கிட்டு, என்ன தமிழ் குழந்தையெல்லாம் பேத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, 2 குழந்தைங்களுமே முத்து மாதிரி ரொம்ப அழகா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யாரு நம்ம சாவுத்ரி, ஈஸ்வரி, தாமரை, சித்ரான்னு 4 பேருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம தமிழை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்கில் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போன மாதிரி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு, மா என்னம்மா இது, இவ்வளோ சீக்கிரமாக குழந்தை பெற்றுப்பான்னு நினச்சி கூட பார்க்கலாமா, அதுவும் 2 குழந்தைன்னு வேற சொல்கிறாங்க. யாருமே 2 குழந்தை விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லவே இல்லையம்மா, எதுக்காகம்மா எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்னடி தெரியும், எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குடி. இனிமே பாருடி, இனிமே அவ தாண்டி இந்த வீட்டுக்கே ராணியா இருக்க போறான். அவளை தலையில தூக்கி வச்சு எல்லாருமே ஆட போறாங்க பாரு, இந்த பார்த்துக்கிட்டே இரு, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, ஆமாடி இனிமே அவளோட ராஜ்யம் தாண்டி நம்ம வீட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி இருந்துட்டு நம்ம சாவித்திரி கிட்ட, இங்கே பாருங்க அத்தாச்சி, என்ன அத்தாச்சி இங்கெல்லாம் நடக்குது, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, இதெல்லாம் இது நனவா இல்லை கனவானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மதனி, நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வசந்தி இருந்துட்டு, தமிழ் ரொம்ப சந்தோஷம் தமிழ், இப்படி ஒரு விஷயத்த நீ
சீக்கிரமாக பண்ணுவோன்னு நினச்சி கூட பார்க்கல. குழந்தைங்கள 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ் இந்த தமிழ் குழந்தைங்களுக்கு 2 பேருக்கும் பசிக்குது போல, இவங்க 2 பேருக்குமே பால் கொடுத்துரு, நாங்கள் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு 2 குழந்தையுமே ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு மலர் தான் பக்கம் இருக்காங்க. இங்க பாரு தமிழ், நீ குழந்தை பெத்துக்கிற விஷயத்த என்கிட்ட ஏன் சொல்லலை? நீ இங்க பாருங்கக்கா, எனக்கே தெரியாது, நான் ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தலை சுத்துற மாதிரியும் மயக்கம் வர மாதிரியும் இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹோட்டல்ல வேலை பார்க்குற அந்த ஐயா தான் கால் பண்ணி அதாவது சேது மாமாவுக்கு சொல்லியிருக்காங்க போல. அப்பதான் கால் பண்ண உடனே சேது மாமா வந்து என்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வியை சேது முழு மனசோட ஏத்துக்கிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.